இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025 வந்த இந்த ஃபேவர் படத்தோட ஒன்னே என்னன்னா, ஹீரோ அவன் ஒய்ஃப் பையன் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க சந்தோஷத்தை அது கெடுத்துடுது. அதை தாங்க முடியாம வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க அவங்க இழந்த எல்லாமே ஹீரோட ஃபேமிலிக்கு கிடைக்குது. ஆனா அது நிரந்தரம் இல்லாம இருக்க ஹீரோ அவன் ஃபேமிலிக்காக ஒரு தியாகத்தை பண்றான். அந்த தியாகமே ஹீரோவுக்கு ஒரு சாபமா மாறுது. ஹீரோ அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சானா அவன் குடும்பத்தை காப்பாத்தினானா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோ, ஹீரோயின் சன்ஹி, அவளோட பையன் ஜாங் 3 பேரும் கார்ல ஒரு ஊருக்கு வராங்க. அப்ப பிரேயர் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ வீல் சேர் எடுத்துட்டு வரான். ஏன்னா ஹீரோட பையன் ஜாங்கால நடக்க முடியாது. ஹீரோ அவனை தூக்க போக கோவமான ஜாங்கு கையை தட்டி விட அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தள்ளி போயிடுறான். அடுத்து அவனாவே வீல் சேர்ல இறங்கி உட்கார்றான். அதே மாதிரி ஹீரோனுக்கு கண்ணு தெரியாது போல, கொஞ்சம் லைட்டா தான் அவளுக்குமே கண்ணு தெரியும். அடுத்து 3 பேருமே கேட் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அந்த வீடு நல்லா பெருசா இருக்கு. அதை ஆர்வமா பார்க்க அப்போ ஒரு கருப்பு காக்கா வந்து அந்த வீட்டு மேல உட்காருது. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சில நைட்டு 3 பேருமே சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனும் அவளோட பையனும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றாங்க. ஆனா ஹீரோ பண்ணல. அவனுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா இல்ல பிடிக்கல அப்படின்னு தெரியல. சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு பேஸ்கெட் பால் விளையாட அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ ஜான் சொல்ல, எனக்கு விளையாட பிடிக்கல அப்படின்னு ஜாங்கவும் கோவமா சொல்றான். உடனே ஹீரோனும் அவனை சமாதானப்படுத்துறா. ஜாங் நல்லா தான் இருந்திருக்கான். ஒரு ஆக்சிடென்ட்ல அவனால நடக்க முடியாம போயிருக்கும். அதுல இருந்தே குடும்பமே உடஞ்சு போய் சோகமாயிடுறாங்க. உனக்கு பிடிக்காட்டி வேணாம், உங்க காலை சரி பண்ற வேலையை பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, நான் நார்மலா தான் இருக்கேன், எல்லாரும் போல நானும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படி சொல்லிட்டு ஆனா நார்மலா இருக்க முடியல அப்படின்னு அமைதியா சொல்ல, நம்பிக்கையை இழக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்றான். அப்ப திடீர்னு ஒரு காக்கா ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துடுது. அது மேல இந்த லைட் மேல மோதி கரெக்டா அவங்க சாப்பாட்டு மேல விழுந்துருது. அதை பார்த்து ஜாங்கும் பயந்துடுறான். ஹீரோனோ அவனை பிடிச்சு சமாதானப்படுத்துறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் நைட் நேரம் எங்கேயே கிளம்புறான். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இப்ப போயாகணுமா அப்படின்னு ஹீரோன் கேட்க, ஆமா கண்டிப்பா போயாகணும், நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து ஜாங்கிட்ட வந்த ஹீரோனோ, அப்பா நம்ம நல்லதுக்கு தானே அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறான். ஆனா ஜாங்கும் திமிரா, அப்பா நல்லதுதான் பண்றாரு, அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கறான். இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு, நீ ரெஸ்ட் எடு, அப்பதான் உன் காலு சரியாகும் அப்படின்னு சொல்றா. அப்ப அப்பா டாக்டரா இருந்து என்ன பண்ண, என் காலை சரி பண்ண முடியல அப்படின்னு கோவமா சொல்றான். இவன் பேசுறது கேட்டு கோவமான ஹீரோனும் கோவமா, உன் காலை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியுற மாதிரி நடிக்கிறீங்களே, அதே மாதிரி நானும் என் கால் நல்லா இருக்கணும் நடிக்கவா அப்படி சொல்றான். அதை கேட்டு ஹீரோனும் மனசுடைஞ்சு போயிடுறா. இதுக்கு நடுவுல ஹீரோ கார்ல போய்கிட்டு இருக்கான். ஜாங் சொன்னதை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஓடி வரான். ஹீரோ கவனிக்காம அவனை அடிச்சு தூக்கிடுறான். அந்த ஆள் பறந்து போய் விழுந்துடுறான். ஹீரோ பயந்துகிட்டே அவன் கிட்ட போயிட்டு அவரை திருப்பி பார்க்க உயிர் இருக்கு. அவரு ஒரு வயசான தாத்தா மாதிரி இருக்காரு. ஆனா அவரோட தோல் எல்லாமே வித்தியாசமா சுருங்கி போயிருக்கு. ஹீரோவும் கால் பண்ணி அவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அவருக்கு எலும்பு முறிஞ்ச மாதிரி இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா திடீர்னு ஹீரோவோட கால்தோட ஹீரோவும் பயந்து போயிடுறான். அவரை பார்க்கவே பாவமான தோட்டத்தில் இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த கிழவனை தோல்ல தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குடோனுக்கு கொண்டு போறான். அதை ஜாங்கு மாடியில இருந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஊசி போடாமலேயே அப்படியே ஹீரோ அவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷனை பண்றாரு. அடுத்த நாள் தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்க்கறான். இவருக்கு பெருசா எந்த ஒரு அடியும் படல. ஆனா இவருக்கு கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. இவரை காப்பாற்ற முடியாது. இவரை இந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த சில போலீஸ்ட போயிட்டு அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்டோட வீடியோவை ஹீரோவும் பார்க்க, அதுல தாத்தா உட்கார்ந்துகிட்டு இருக்க கார் வரதை பார்த்து திடீர்னு காருக்கு முன்னாடி வந்து விழுகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த போலீஸும் அவரால் வந்துதான் கார்ல விழுந்திருக்காரு அப்படின்னு அவர் அட்ரஸையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் எங்க ஹீரோனும் ஜாங்க ஸ்கூல்ல விட வந்திருக்கா. அப்ப நீங்க போங்க, நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு ஜாங் சொல்ல, நான் உன்னோட டீச்சரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை போங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வீல் சேரை தள்ளிட்டு அவனா போயிடுறான். போற அவனையே அழுதுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு மங்களா தான் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜாங்கோ நேரா பிளே கிரவுண்டுக்கு வந்து எல்லாருமே விளையாடுறத கவலையா பாக்குறான். அப்ப ஒரு சீனை நினைச்சு பாக்குறான். ஹீரோயின் ஜாங் 2 பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா விளையாண்டு அப்பாவை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஜாங் சொல்றான். அன்னைக்கு ஒரு மேட்ச்ல வின் பண்ணி அவனையும் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை காட்ட தான் ஆசையா போய்கிட்டு இருப்பான். அதை கேட்டு ஹீரோனும் சந்தோஷப்படுறா. 2 பேருமே பேசிக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்த வண்டியை கவனிக்காம காரை ஓட்ட பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல ஜாங் பறந்து போய் கீழே விழுந்திருப்பான். அந்த ஆக்சிடென்ட் தான் ஹீரோனோட கண் பார்வையும் ஜாங்குக்கு கால் நடக்க முடியாம போயிருக்கும். அதுல இருந்துதான் குடும்பமே உடஞ்சு போய் சோகமாயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுல சோகமா உட்காந்துக்கிட்டே ஒரு செடியை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த செடி சாகர நிலைமையில இருக்கு. அப்ப ஹீரோவும் அங்கே வந்து ஹீரோனை கூப்பிட அவ திரும்பி பாக்குறா. ஹீரோக்கு பக்கத்துல அந்த தாத்தா நிக்கிறாரு. கூர்மையா பார்த்துட்டு இவரையே திரும்பி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இவர் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப தாத்தாவும் திறந்து ஹீரோ நின்று அந்த இடத்துக்கு வர ஹீரோன் பயந்து போய் பின்னாடி போறான். தாத்தா அந்த செடியை தொட்டு பாக்குறாரு. அப்ப ஹீரோ எதைய பத்தி ஷாக் ஆகிறான். அப்ப எனக்கு நைட்டு காட்டுறாங்க. ஜாங் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கெட்ட கனவு வந்த மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. டக்கு
டக்குன்னு பயந்துகிட்டு எந்திரிக்கிறான். அப்ப அவனோட காலுக்கு கீழே ஏதோ இருக்கிற மாதிரி தெரிய மெதுவா பாக்குறான். 2 கை அவன் பெட்ஷீட்டை பிடிச்சி அப்படியே மேல வந்துகிட்டு இருக்கு. மிரண்டு போனவன் கத்த முடியாமலும் ஓட முடியாமலும் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த உருவம் இவன் மேல ஏறிடுது. அது வேற யாரும் இல்ல, அந்த தாத்தா தான். ஜாங் டக்குன்னு பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறான். பெட்ல ஆள் இருக்கா அப்படின்னு பாக்க இப்ப அங்க யாருமே இல்ல. இது அவன் கனவுன்னு புரியாம மெதுவா வீல் சேர்ல உட்காந்து வெளியில வர தரப்புலாவே ரத்தமா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஜாங்கும் வர அது நேரா அந்த குடோனுக்கு போகுது. அப்ப அந்த செடியை காட்டுறாங்க. செத்து போற மாதிரி இருந்த அந்த செடி இப்ப நல்லா பச்சையா செழிப்பா மாதிரி பூ பூக்குது. அதை பார்த்துதான் ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஆக்சிடென்ட் பண்ண அந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோ மெதுவா காரை விட்டு இறங்கி அந்த ஆள் கிட்ட வந்து தோலை தொட்டு திருப்ப அந்த தாத்தாவுக்கு பதிலா இப்ப ஜாங் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அதை பார்த்து மிரண்டு போய் ஹீரோ அதிர்ச்சியில கீழே விழுந்துடுறான். அப்ப ஜாங்கு நகர்ந்துகிட்டே ஹீரோவை பிடிக்க வர ஹீரோ பயத்துல நகர்ந்துகிட்டே பின்னாடி போறான். இருந்தாலும் ஜாங் அவனை பிடிக்க வேகமா வர ஹீரோ பயந்து போய் தூக்கத்துல இருந்து ஜாங்குன்னு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறான். அந்த சத்தம் கிட்ட ஹீரோனுமே எந்திரிச்சிடறா. அடுத்து ஹீரோ வேகமா ஜாங்கோட ரூமுக்கு போய் பார்க்க அங்க அவனை காணோம். பயந்து போனவன் அந்த குடோனுக்கு வரான். ஆனா அது உள்ள பூட்டி இருக்கு. ஆனா ஹீரோ அதை வெளியில தான் பூட்டி வச்சிருந்திருப்பான். அது நேரம் ஹீரோனுமே வந்துடுறா. அப்ப உள்ள இருந்து ஜாங் கத்துற சத்தம் கேக்குது. ஷாக்கான ஹீரோ கதவை உடைக்க பாக்குறான். அதே நேரம் உள்ள ஜாங்கும் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அதை நகர்த்த முடியல. அப்ப அவனுக்கு முன்னாடி ரத்த ஆற ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாங்கும் பயந்து போயிருக்க. அந்த தாத்தா சேர பிடிச்சு பயங்கரமா ஆட்டுறாரு. வெளியே நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போறான். ஹீரோ பக்கத்துல இந்த மண்வெட்டியை எடுத்து அதை உடைக்கிறான். உள்ள தாத்தாவும் ஜாங்க தொட்டதும் அவனுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. கழுத்தை வளைச்சு மேல பார்க்க அவன் கண்ணெல்லாம் வெள்ளை கலர்ல மாறிடுது. அவன் கீழே விழுந்துடுறான். அவன் மேல ஏறி வந்த தாத்தா அவன் முகத்தை தடவுறான். ஜாங் இன்னும் பயந்து போய் கத்த. அதே நேரம் ஹீரோ ஓட்ட வழியா பார்க்க ஜாங் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்து கதவை உடைச்சிடறான். அப்ப ஜாங் மெதுவா எந்திரிச்சு நடக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக்ல மண்வெட்டி கீழே போடுறான். அப்ப அங்கே ஹீரோன் வர அவனை பார்த்து சந்தோஷப்படுறா. 3 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப ஹீரோ தாத்தாவை பார்க்க அவரு தரையில படுத்திருக்காரு. அடுத்து நான் ஜாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டு 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜாங் நடந்தது ஒரு அதிசயம். அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அவன் இப்ப நார்மலா இருக்கான் அப்படி சொல்றாரு. அதே நேரம் ஜாங்கும் சந்தோஷமா நடந்து பாக்குறான். ஹீரோவும் ஜாங்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்க. உனக்கு சரியானதுக்கு அந்த தாத்தா தான் காரணம் நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, வேற யாரு, நீங்க டாக்டர், நீங்க இதுக்கு சொல்லுங்க எது காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். ஆனா ஹீரோவால எதையுமே பேச முடியல. அவன் காலையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோ குடோனுக்கு வந்து தாத்தாவுக்கு மருந்து போட்டுக்கிட்டே, உண்மையிலேயே என் பையனோட காலை சரி பண்ணது நீங்க தானா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அப்ப தாத்தாவோட கழுத்துல ஒரு மார்க் இருக்கிறதையும் பாக்குறான். அது வட்டமா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர அப்ப தெரியாம விழுந்துடுறா. சாப்பாடுமே கொட்டிடுது. இது எல்லாமே நீ எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோக்கு பதில் சொல்லாம, மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு வரேன், ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு ஹீரோன் தாத்தா கிட்ட சொல்லிட்டு போறான். ஹீரோ திரும்பி பார்க்க தாத்தா மெதுவா தலையை தூக்கி பாக்குறாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோனும் ஜாங்குக்கு ஷூ வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோனும் அவன் காலை தொட்டு தொட்டு பாக்குறா. இது அவங்க ஃபேமிலிக்கே நடந்த அதிசயம், அற்புதம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறான். அடுத்த நாள் ஜாங்கும் சந்தோஷமா ஜெயிக்கல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா இதை எல்லாத்தையுமே ஒருத்தி ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஸ்கிரீனை டக்குன்னு மூடுறா. ஸ்கூல் போன ஜாங்க பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட வந்து இவன் எப்படா நடக்கிறான், இத்தனை நடிச்சியாடா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, இதுல போய் யாராவது நடிக்க முடியுமாடா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இனிமே உனக்கு வீல் சேர தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ஜாங்க் எதுக்குமே பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப டீச்சர் வர எல்லாருமே அவங்க பிளேஸுக்கு போயிடுறாங்க. வின்சென்ட்க்கு வரல அப்படின்னு டீச்சர் சொல்ல ஜாங்கும் அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த சேரை பாக்குறான். இதுக்கு நடுவில் ஹீரோ அந்த தாத்தாவோட போட்டோவை போட்டு காணவில்லை அப்படின்னு போஸ்டர் அடிச்சு திரும்ப ஒட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப போலீஸுக்கு கால் பண்ணி அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கறான். ஆனா இன்னும் எந்த ஒரு தகவல் கிடைக்கல அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. அப்புறத்தை நடந்து போக அவர்கிட்ட ஹீரோ அந்த போஸ்டரை கொடுக்க அந்த ஆள் அதை வாங்கி பார்த்துட்டு, ஓ இந்த அட்ரஸா, இது ஓ போக்கரி மலையின் அடிவாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஓ போக்கரி அப்படிங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்களே நினைக்கிறாங்க. யாரும் நகரத்துக்குலாம் வரவே மாட்டாங்க. அதனாலேயே அது ஒரு அதிசயம், அற்புதமான கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க நிறைய மரணங்கள் நடந்துச்சு அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, அடுத்து ஹீரோ ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அந்த பனியில ரத்தக்கரை அப்படியே இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஓ போக்கரி கிராமம் அப்படின்னும் அது ஒரு அதிசய கிராமம் அப்படின்னு போர்டுல போட்டிருக்கு. ஹீரோ கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல சர்ச்சில் பாஸ்டர் லேடி ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு லேடி, நம்ம ஊருக்கு புதுசா வந்த அந்த குடும்பத்தோட பையன் நடக்க மாட்டான்னு நினைச்சான், ஆனா திடீர்னு நடந்துட்டான், நானே அவன் நடந்து போறதை பார்த்தேன் அப்படி சொல்றா. அதை கேட்ட பாஸ்டர் லேடி ஷாக் ஆயிடுறா. அடுத்த நாளே பாஸ்டர் லேடியும் ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு 2 பேருமே மீட் பண்ணி, உங்களுக்கு அதிசயம் நடந்திருக்கு, இந்த ஊருக்கு வந்த உங்களுக்கு கடவுள் அற்புதம் பண்ணியிருக்காரு, இதை பத்தி நீங்க கண்டிப்பா சர்ச்சில் வந்து சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா அதை ஹீரோவுக்கு பிடிக்கல, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோனுக்கு கடவுள் பக்தி அதிகம், அதனால வரேன் அப்படி சொல்லிடுறான். அடுத்த நாள் சர்ச்சுக்கு போயிட்டு ஹீரோன் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாங்க கடவுளையே வெறுத்துட்டோம், ஆனா கடவுள் எங்க குடும்பத்தை கைவிடல, அற்புதம் பண்ணி எங்க குழந்தையை காப்பாத்திட்டாரு அப்படின்னு பயங்கரமா உணர்ச்சி
உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. பாஸ்டர் லேடியும் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் தான் சொன்னேன்ல ஓபோக்கரியில இருந்தா கண்டிப்பா நமக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கத்தி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுல கடைசியா உட்காந்துக்கிட்டு சுன்ஷியோ அப்படிங்கிற ஒரு தீது எல்லாத்தையுமே பாக்குறா. அடுத்து பாஸ்டர் லேடி கிட்ட போயிட்டு என்னால இனிமே வெயிட் பண்ண முடியாது, என் பையனுக்கு இப்படி ஆகணும், நான் தினமும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடவுளை ஒரு நாள் கூட நினைக்காம இல்ல, என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் சர்ச்சுக்கு நன்கொடையா கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு எந்த ஒரு அற்புதமும் நடக்கல, என்னை விட இப்ப வந்து அவங்க அதிகமா பிரேயர் பண்றாங்களா, நான் பண்ணலையா, அதுக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படின்னு கோவமா சுன்ஷியோவும் கேட்கிறா. இவ இப்படி கத்துறத பார்த்து பாஸ்டர் லேடி கோவமா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அற்புதம் நடந்திருக்கு, இனிமே உனக்கு நடக்கும் அப்படி சொல்றா. இதை எல்லாத்தையுமே வெளியே நின்று ஹீரோனு கேட்கிறா. அவ உள்ள போகலாம் அப்படி போக ஹீரோ வந்து அவளை தடுத்துறாரு. ஆனா அதுக்குள்ள பாஸ்டர் லேடி பாத்துறாங்க. ஹீரோனை கையை காட்டி சன்னியோட ஹஸ்பண்ட் சியோலியே ஒரு பெரிய டாக்டர், அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு பாஸ்டர் லேடி சுன்சியோ கிட்ட சொல்ல இப்ப ஹீரோவுக்கு வேற வழி இல்ல. அடுத்து ஹீரோவும் சுன்சியோட வீட்டுக்கு போறான். ஹீரோட பையன் ஜாங்கோட ஃப்ரெண்டு தான் அந்த மின்ஷோ. ஹீரோவும் மின்ஷோவை காலை பிடிச்சி டெஸ்ட் பண்றான். எலும்புலாம் நல்லதா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா திடீர்னு அவனால நடக்க முடியல அப்படின்னு சொல்றான். சுன்சியோவை வெளியில போக சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கூட பேசுறான். உன்னால எப்பல இருந்து நடக்க முடியல அப்படின்னு கேட்க 4 நாளைக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்ல ஹீரோ டேட்டை பாக்குறான். அன்னையில இருந்து தான் ஜாங்குமே நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அதை நினைச்சு பாக்குறான். அவன் கால்ல மறுபடியும் செக் பண்ணா இப்ப அவன் கால்ல அந்த தாத்தாவோட கழுத்துல இருந்த மாதிரி அதே மாதிரி மார்க் இவன் கால்ல இருக்கு. இந்த தழும்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல இருந்து எந்திரிச்சேன், ஆனா என்னால நடக்க முடியல அப்படின்னு மின்சோ சொல்றான். ஹீரோக்கு இதை புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு மேல அங்க இருக்காம வேகமா கிளம்புறான். நேரா வீட்டுக்கு வந்து ஜாங்கோட காலை பார்க்க அவன் காலே அதே மாதிரி ஒரு மார்க் இருக்கு. யோசிச்சுக்கிட்டே போக அப்ப அவன் ரத்தத்தை மிதிச்சிடறான். அது இடம் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. அது நேரம் குடோனுக்கு தான் போகுது. தாத்தா கிட்ட வந்து ஹீரோவும் 2 பேருக்கு ஏன் இப்படி பண்ண, இதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்க ஆனா தாத்தா பதில் சொல்லாம நக்கலா நாக்க வெளியே நிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ இதே மாதிரி மார்க்கை பத்தி நெட்ல தேடி பார்க்க அதுல ஒண்ணு கரெக்டா மேட்ச் ஆகுது. தீப்பிடிச்சு எரிஞ்ச ஒரு பில்டிங்ல நிறைய சடலங்கள் கிடைச்சிருக்கு, அது மேல வித்தியாசமான அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஜாங் கால்ல இருந்த அதே மாதிரி ஒரு மார்க் அதுல இருக்கிறத பாக்குறான். அதே நேரம் தாத்தாவோட நகை எல்லாமே அதுவாகவே பிஞ்சு விழுகுது. அவர் வழியில பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அவர் உடம்பு ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. தோல் இன்னும் சுருங்கி போகுது. அடுத்த சீன்ல மர்மமான ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹீரோ ஒட்டி வச்சிருந்த அந்த போஸ்டர் எடுத்து கசக்குறான். அவன் கையில அதே மாதிரி மார்க் இருக்கு. அடுத்து சர்ச்சுக்கு வந்து போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்து பாஸ்டர் லேடியும் அவனை பார்த்து அதிர்ச்சியாகி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்படியே கட் பண்ணி அடுத்து ஹீரோ அந்த போஸ்டரை அவனை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒன்னு காணாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல மின்சோ வீல் சேர்ல ஸ்கூலுக்கு வர ஜங்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போக ஆனா அதை மின்சோ ஏத்துக்க மாட்டான். அடுத்த சில ஹீரோனு கண்ணாடியில அவளோட முகத்தை பார்க்க கொஞ்சமா தெரிஞ்ச கண்ணு இப்ப முழுசா தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்த ஹீரோனு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து நான் பாஸ்டர் லேடியும் ஹீரோனோட வீட்டுக்கு வந்து சுன்சியோ ரொம்பவே கஷ்டப்படுறா. அவ ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அவன் பையனும் இப்ப நடக்க முடியாம போயிட்டான். அவ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா, நீ போயிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் பேசி அவளை ஆறுதல் படுத்த அப்படி சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு போறா. ஹீரோவும் வீட்டுல இல்ல. அதே நேரம் அந்த மர்மமான நபரும் ஹீரோட வீட்டு கதவை உடைச்சு சிசிடிவியை உடைச்சு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழையிறான். இவன் உள்ள வரதுக்காக தான் அந்த பாஸ்டர் லேடி ஹீரோனை வெளியில கூட்டிட்டு போயிருப்பா. ஹீரோன் சுன்சியோட வீட்டுக்கு வந்து 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறா. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே கொடுமை பண்ணா, என் பையனுக்காக தான் அதை தாங்கிக்கிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு என்னை பத்தி தப்பா பேசினாங்க, யாரும் என் கூட பேச கூட இல்ல, இப்ப என் பையனுக்கு இப்படி ஆனதும் இதை பத்தியும் பேசுறாங்க அப்படின்னு கவலையா சொல்றான். நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், கொஞ்ச நாள் போற அப்படின்னு ஹீரோனும் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறா. சுன்சியோவும் இவன் நமக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு நம்பிக்கையோட இருக்க அடுத்து சில ஹீரோ வீட்டுக்கு வர கதவு உடைச்சிருக்கு. ரூம் எல்லாமே களைஞ்சு போயிருக்கு. வீடு ஃபுல்லாவே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே இல்ல. அதே நேரம் அந்த மர்மமான ஆளும் குடோன்ல இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மெதுவா அங்க போறான். மர்மமான ஆளும் கோவமா உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை தூக்கிட்டு போறான். அப்ப ஹீரோ உள்ள வந்து நீ யாரு அப்படின்னு கேட்க ஆனா அவன் பதில் சொல்லாம போக அவன் தலையில அடிச்சிடறான். அடுத்து 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அதுல அவன் ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு என் வழியில வராத, இது எல்லாமே இவரால தான் நடந்துச்சு அப்படின்னு வெளியில தெரிஞ்சா எவ்வளவு ஒரு பிரச்சனை தெரியுமா, உங்களை இவர் தான் பாதுகாக்கிறாரு, நீங்க கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் தப்பு, உங்களை எதாலையுமே பாதுகாக்க முடியாது அப்படின்னு அந்த மர்மமான ஆள் சொல்லிட்டு மறுபடியும் தாத்தாவை தூக்கிட்டு போறான். இப்ப ஹீரோ தடுக்கவே இல்ல. வெளியில போகும்போது திடீர்னு ஜாங்கோ அந்த ஆளோட தலையில அடிச்சிடறான். அவனும் மயங்கி விழுந்துடுறான். அவன் கையில அந்த தழும்பு இருக்கிறத ஜாங்கும் பாக்குறான். அடுத்த சீன்ல பாஸ்டர் லேடி ஹீரோட வீட்டை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. போலீஸ் வந்து ஹீரோவை விசாரிக்கிறாங்க. அந்த ஆளோட அடையாளத்தை சொல்லுன்னு கேட்க நான் பயத்துல சரியா பாக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். மர்மமான ஆள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் போல. அந்த மர்மமான ஆளோட போட்டோவை காட்டி இவனா அப்படின்னு போலீஸ் கேட்க ஆனா ஹீரோவும் இல்லைன்னு போய் சொல்லிடுறான். அன்னைக்கு நேற்று ஹீரோ தூக்கம் வராம நடந்துகிட்டே இருக்க அப்ப அவன் போன்ல சில நியூஸ பாக்குறான். ஓபோக்கிரியில தீ விபத்து ஏற்பட்டிருக்கணும், கிராமத்தோட அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை திருடிட்டாங்க அப்படின்னும், திருடினவனுக்கு சாபம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஒரு 7 வயசு பொண்ணுக்கு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னும், இது எல்லாமே அந்த சர்ச் மூலமா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பினாங்க. அந்த சர்ச்சுமே தீ விபத்துல அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ அதை
அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ அந்த குடனுக்கு ஒரு பெரிய சங்கிலியான ஒரு பூட்டை போடுறான். அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். அங்க ஷாக்கா அந்த தாத்தாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க அவர் இருக்கிற மாதிரியே தெரியல. பயந்து போன ஹீரோ மெதுவா பின்னாடி போறான். அப்ப திடீர்னு இந்த தாத்தா ஹீரோட காலை பிடிக்க அவனு பயந்து கீழே விழுந்துடுறான். வேகமா அவரும் ஹீரோ கிட்ட வர அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோவோட கை அந்த தாத்தாவோட கை மாதிரி தோல் எல்லாம் சுருங்கி போயிருக்கு. ஹீரோவும் பயந்து போயிடுறான். அவனுக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சிருக்கு எல்லாமே தப்பா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப நம்ம ஊருக்கே போயிடல அப்படி ஹீரோ சொல்ல, நானா வரல, என்னால இப்ப நடக்க முடியுது, என்ன நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜாங்க சொல்லிட்டு போறான். அப்ப நீங்க இதையே என்கிட்ட மறைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நானும் இங்க இருந்து வரல, எனக்கும் பார்வை வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க அப்ப நம்ம ஜாங் நடந்த அன்னைக்குதான் மின்சோ நடக்க முடியாம போயிருக்கான். அவனோட காலை தான் ஜாங் வாங்கியிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோன் ஷாக் ஆனாலும் இது யதார்த்தமா தான் நடந்திருக்கு, அதுக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஹீரோன் சொல்லிடுறான். அடுத்த சில தாத்தா ரொம்பவே மோசமான நிலையில முகமெல்லாம் ரத்தம் வடிய பார்க்கவே பாவமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்கே வந்த ஹீரோனோ என் பையனுக்கு கால் கொடுத்ததுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு அவர் கையை பிடிக்க கை ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு, எனக்கும் கண்கள் வேணும் அப்படி சொல்லிட்டு கைய அவ கண்ணுல வைக்க அடுத்த செகண்ட் ஹீரோட முகமெல்லாம் ரத்தமா தெரியுது. அவளோட கையில போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் எல்லாம் அருந்து மணியெல்லாம் ரத்தமா கீழே விழுகுது. இவன் மெதுவா கண்ணை ஓபன் பண்றா. ஆனா எப்பவும் போல கண்ணு தெரியல. அடுத்த நான் ஹீரோட சர்ச்சில் போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோட ஃபேமிலி இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு கருப்பு காக்காவும் இருக்கு. ஹீரோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவ கண்ணுல ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்குது. அது நேரம் ஸ்கூல்ல இருந்த மின்சோ அவன் கண்ணை தேய்க்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவன் கண்ணுல இருந்து ரத்தம் வர பயந்து கத்துறான். அவனுக்கு கண்ணு தெரியாம போகுது. அதே நேரம் ஹீரோனோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. அவ ஷாக்கா சுத்தி முத்தி பார்க்க அவளையே எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. என்னால பார்க்க முடியுது அப்படின்னு ஹீரோன் சொல்ல அதை கேட்டதும் எல்லாருமே சந்தோஷம், அற்புதம், அதிசயம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஷாக்ல நிக்கிறான். அப்ப அந்த மர்மமான ஆளும் சர்ச்சை விட்டு எந்திரிச்சு போறான். இங்க பாவம் மின்சோ கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். அவளோட உடம்பு ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. அப்ப அந்த தாத்தா அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு அப்படி சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இது ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்ல. அவ போனதுமே அவனோட முகம் கோவமா மாறுது. என்ன பண்றது அப்படி தெரியாம ஹீரோ நடந்துகிட்டு இருக்க. அப்ப யாரோ பயங்கரமா கத்தி அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஹீரோவும் வந்து எட்டி பார்த்துட்டு மிரண்டு போயிடுறான். சுன்சியோ தான் அவளோட பையனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. வின்சியோட கண்ணு ரொம்பவே மோசமா இருக்கு. அவ இறந்த மாதிரி படுத்திருக்கான். ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சுக்க அடுத்து ஜாங்குக்கு கால் பண்ணி உன் கிளாஸ்மேட் மின்சோ அப்படி சொல்ல அவனுக்கு கண்ணு தெரியல. அப்ப அம்மாவுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு கேட்கிறான். அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன், நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஜாங்கும் பதட்டமா வீட்டுக்கு ஓடுறான். இதுக்கு நடுவில் சுன்சியோ அழுதுகிட்டு இருக்க. அப்ப அங்கே வந்து அந்த பாஸ்டர் லேடி இன்னொரு லேடியும் மின்சியோவை பார்த்து பயந்து போயிடுறாங்க. இந்த புனிதமான நாள்ல இப்படி ஒரு சம்பவமா அப்படி சொல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சுன்சியோவும் கேட்க இன்னைக்கு சர்ச்சில் சன்ஹிக்கு கண் பார்வை வந்துருச்சு அப்படி சொல்ல சுன்சியோட முகவே மாற ஆரம்பிக்குது. அது நேரம் ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் அந்த மர்மமான ஆள் நிக்க ஹீரோனை தனியா வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்ப சரியா சுன்சியோவும் ஹீரோனுக்கு கால் பண்ண போனை அட்டன் பண்ண அவளுக்கு தயக்கமா இருக்கு. ஒரு ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற கால அட்டன் பண்றா. நீ எங்க இருக்க அப்படின்னு சுன்சியோ கேட்க அதுக்கு ஹீரோனை பதில் சொல்லாம போனை கட் பண்ணிடுறா. கோவமான சுன்சியோவும் திரும்ப திரும்ப கால் பண்றா. ஆனா ஹீரோன் அட்டன் பண்ண மாட்டா. அதனால கோவத்துல அவளும் கத்த. அப்பதான் ஹீரோனோ அந்த ரூமை பார்க்க அங்கேதான் சுன்சியோ இருக்கா. மின்சுவை பார்த்து ஹீரோனை பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறா. இதுக்கு நடுவில் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த ஹீரோவும் ஒரு வீட்டுக்கு வந்துடுறான். வெளியில இருந்து ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு மெதுவா உள்ள வந்து அவனை தேட ஹீரோ எதிர்பார்க்காத நேரமா அவன் பின்னாடி வந்து ஹீரோவை அடிச்சு கட்டி போட்டுறான். நான் சத்தியம் பண்ணிருக்கேன் எல்லாத்தையுமே முடிக்கிறேன் அப்படின்னு, உன் ஃபேமிலிக்கு அதிகமாவே கிடைச்சிருச்சு, நான் அதை திருப்பி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட காலில் குத்திடுறான். அடுத்து அவனும் ஒரு ரூமுக்குள்ள போறான். அதே நேரம் ஹீரோ அவன் கை கட்ட மட்டும் அவிழ்த்துக்கிட்டு பக்கத்துல ஒரு திருப்புளி எடுத்து அவன் கையில வச்சுக்கிறான். இதுக்கு நடுவில் ஹீரோனும் ஜாங்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோன் அவன் காலை பார்க்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. எங்க திடீர்னு ஹீரோ இறந்து போன மாதிரி நடிக்கிறான். அதை பார்த்த மர்மமான ஆளும் இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், நீ இப்ப சாக கூடாது அப்படி சொல்லிட்டு ஹீரோவுக்கு கிட்ட வர டக்குன்னு ஹீரோ அந்த திருப்புளியால அவன் கழுத்துல குத்திடுறான். அவனுக்கு ரத்தம் ரொம்பவே போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அவன் போன அந்த ரூமுக்குள்ள போக அங்க பெட்ல யாரோ படுத்திருக்க மாதிரி தெரியுது. மெதுவா பெட் செட்டை எடுத்து பார்த்தா ஒரு பொண்ணு கை கால் தலை எதுவுமே அசைக்க முடியாம அப்படியே படுத்திருக்கா. அப்ப ஒரு 7 வயசு பொண்ணு திடீர்னு நல்லா நடக்கிறா, அற்புதம் நடந்திருக்கா அப்படின்னு நியூஸ்ல போட்டிருந்ததை ஹீரோ நினைச்சு பாக்குறான். அவ கழுத்துலயும் அதே மாதிரி ஒரு மார்க் இருக்கு. அப்ப ஒரு நோட்டை எடுத்து பாக்குறான். அதுல இந்த நியூஸை பத்தின நிறைய பேப்பர் கட்டிங்ஸ்ல இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வரம் கிடைச்சிருக்கு. ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு சாபமா மாறி கடைசியில இறந்து போயிடுறாங்க. இல்லைன்னா மறுபடியும் மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க போல. அதே மாதிரி இந்த மர்மமான ஆளோட பொண்ணு சின்ன வயசுல நடக்க முடியாம இருந்திருக்கா. அந்த வரத்தினால நடந்திருப்பா. ஆனா போக போக அவன் நிலைமை ரொம்பவே மோசமா போய் உடம்பு ஃபுல்லாவே வேலை செய்யாம படுத்த படுக்கையா இருப்பா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மர்மமான ஆளும் அந்த தாத்தாவை கூட்டிட்டு போக வந்திருப்பான். ஹீரோ அதை எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாமே இந்த தாத்தாவோட வேலையா, இதை ஸ்டாப் பண்ண ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவரை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு ஹீரோவும் கேட்க யாருக்கு தான் சக்தியை விட்டு கொடுக்க மனசு வரும் அப்படின்னு
மர்மமான ஆளு சொல்ல ஹீரோவும் அவன் ஒய்ஃபுக்கும் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பயந்து வேகமா வீட்டுக்கு வந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. ஆனா ஹீரோனுக்கு அந்த தாத்தாவை விட்டுட்டு வர மனசே இல்ல. இருந்தாலும் ஹீரோ அவளை திட்டி கூட்டிட்டு போறான். 3 பேருமே கார்ல அங்கிருந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரான அந்த ஓபக்கரிய கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஜாங்குக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அவனோட கால் வலிக்க ஆரம்பிக்குது. அவனும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனுக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. 2 பேருமே கத்தத்தை பார்த்து பயந்து பண்ண ஹீரோ மறுபடியும் இந்த ஊருக்கே காரை திருப்புறான். வேகமா வீட்டுக்கு வந்து ஹீரோ அந்த குடனுக்கு போயிட்டு எனக்கு தெரியாது இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு கொஞ்சம் தூரத்துல நாங்க திரும்பி வந்துட்டோம். 2 பேரையுமே சரி பண்ண அப்படின்னு தாத்தாவுக்கு முன்னாடி மண்டி போட்டு ஹீரோவும் கெஞ்ச ஆனா தாத்தா எந்திரிக்க கூட முடியாத மாதிரி படுத்திருக்காரு. அப்பவும் தாத்தா எதுவுமே பேசல. கடுப்பான ஹீரோ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க அதே நேரம் ஹீரோனும் ஜாங்கும் கார்ல வெளியில துடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப காரை ஓபன் பண்ணி சுன்சிய உள்ள வரா. ஆனா இப்ப ஹீரோனுக்கு தான் கண்ணு தெரியாது. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், என் பையன் மின்சோட கண்ணும் காலும் எங்க அப்படின்னு ஜாங்க பார்த்து அவளும் கேட்க 2 பேரும் பயந்து போயிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு ஹீரோன் சொல்ல சுன்சியும் அந்த தாத்தா இங்கதான் இருக்காரா அப்படின்னு கேட்க தாத்தாவை பத்தி உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு ஹீரோன் கேக்குறா. அதுக்கு பதில் சொல்லாம காரை மூடிட்டு சுன்சியோ கையில ஒரு அறுவலோட குடோனுக்கு உள்ள போறா. அவளை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். தாத்தாவை பார்த்து நீ தானே அது, என் பையனோட நிலைமைக்கு நீ தானே காரணம், அவ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கோமா கேட்க அப்ப ஹீரோ எந்திரிச்சு நொண்டிக்கிட்டே அவ பக்கத்துல போக அங்கேயே நில்லு இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படி சொல்றா. அமைதியை பேசலாம், அருவாவை கீழே போடு அப்படின்னு ஹீரோ சொல்ல என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க, இப்போ வந்து என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு கோமா சொல்லிட்டு ஹீரோட கையிலேயே வெட்டிடுறா. எல்லாத்தையுமே திருப்பி கூட அப்படின்னு கேட்க இதுக்கும் உன் பையனுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, இங்க இருந்து போ அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்கிறா. சுன்சியோ அருவாவை அவங்களுக்கு முன்னாடி நீட்டி என் மின்சோட கண்ணும் காணும் எங்க, இவங்க தான் அதை திருடிட்டாங்க அப்படின்னு தாத்தாவை பார்த்து கேட்க அப்ப நீ விரும்பினா அதை நீ திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு திக்கி திக்கி அந்த தாத்தாவும் சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட சுன்சியும் திரும்ப ஹீரோனை பார்க்க கண்ணு தெரியாத ஹீரோனை எதுவுமே தெரியாம அமைதியா நிக்கிறா. அடுத்து சுன்சி வேகமா ஹீரோனை கொல்ல போக ஹீரோ போயிட்டு அவளை தடுக்க 2 பேருக்கும் பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது. அதுல அவ ஹீரோவை மறுபடியும் விட்டிடுறா. ஹீரோ அவளோட அருவாளை பிடிச்சுக்க அப்ப ஹீரோன் மெதுவா வந்து அவ தலையில அடிச்சிடறா. சுன்சியை கீழே விழுந்துடுறா. அவ மேல ஏறி உட்கார்ந்து இந்த அற்புத சக்தி கண் கால் இது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ அவளை கொல்ல போக ஆனா சுன்சியோ மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடறா. ஆனா கண்ணு தெரியாத ஹீரோனுக்கு அது தெரியல. ஹீரோன் குத்த போற நேரம் டக்குன்னு அருவாள் எடுத்து ஹீரோட கழுத்தை வெட்டிடுறா. பதறி போன ஹீரோவும் அவளோட கழுத்தை பிடிச்சு ரத்தம் வர விடாம தடுக்க பாக்குறான். ஆனா ஹீரோன் கடைசியில இறந்து போயிடுறா. அப்ப சுன்சியோ தவிழ்ந்து வந்து தாத்தா கிட்ட போயிட்டு என் மின்சோவை காப்பாத்துங்க, அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க அதை பார்த்த ஹீரோவும் சுன்சியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவளை கொல்ல பாக்குறான். அதை பார்த்த கிழவனு சிரிக்க அவன் சிரிப்பை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்காக தான் நீ எல்லாத்தையுமே பண்ணியா அப்படின்னு ஹீரோவும் கேட்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாகிறத பாக்குறதுக்காக தான் இந்த கிழமை ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருக்கான். சுன்சியோவை கொல்லாம இவன் பையன்கிட்ட போ அப்படி சொல்ல அவளும் எந்திரிச்சு போறா. அவ போறத ஜாங்கும் பாக்குறான். அப்ப ஹீரோவும் ஹீரோனை தூக்கிட்டு வந்து வெளியில படுக்க வைக்க அதை பார்த்த ஜாங்கும் தவழ்ந்துகிட்டே வந்து அவன் அம்மாவை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ மறுபடியும் குடோனுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு கோமா கீழே கலந்த அந்த அருவாவை எடுத்து என் சங்கியை திரும்ப கொண்டு வா, என் பையனோட காலை கொண்டு வா அப்படின்னு அழுதுகிட்டு கிழவனை கொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா அருவாவை திருப்பி பிடிச்சு அவன் கழுத்தை அறுக்கிறான். அதை பத்தி ஷாக்கான தாத்தாவும் தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு திடீர்னு வேகமா ஓடி வந்து ஹீரோ மேல ஏறி உட்கார்றான். அடுத்து ஜாங் திரும்ப நடக்கிற மாதிரியும் ஹீரோனுக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. வெட்டுப்பட்ட ஹீரோட கழுத்துமே சரியாகுது. தாத்தாவும் ஹீரோ மேல இருந்து எந்திரிக்கிறாரு. அடுத்து ஹீரோவும் மெதுவா எந்திரிச்சு என்ன எதுக்கு காப்பாத்தின அப்படின்னு புரியாம ஹீரோவும் இருக்க யார் ஒருவன் தன்னைத்தானே தியாகம் செய்யறானோ அவன் தான் இதுக்கு தகுதியானவன், என் சாவத்தை சுமக்க அப்படின்னு தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே சொன்னதும் தாத்தாவோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி தாத்தா எரியறத பார்த்து ஹீரோ மிரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வெளியில புகை வரதை பார்த்து ஜாங்கும் பயந்து போய்கிட்டு இருக்கான். தாத்தா அவனோட சக்தி எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இந்த சபிக்கப்பட்ட சக்தியை வேற ஒருத்தருக்கு மாத்திர வர அவங்களால சாக முடியாது போல பல குடுமைகளையும் வழியும் அனுபவிக்கணும் தாத்தா அனுபவிச்ச மாதிரி. வெளியில ஜாங் கதவை பார்த்துக்கிட்டே இருக்க அப்ப ஹீரோன் உயிரோட வந்துடுறா. அந்த இடமே காக்காவா பறந்துகிட்டு இருக்கு. அந்த செடியில இருந்து அந்த பூ எல்லாம் உதிர்ந்து போகுது. அந்த தாத்தாவும் சாம்பலா மாதிரி காத்தோட காத்தா கலந்து போறாரு. அடுத்த சீன்ல ஒரு கார் வேகமா ரோட்ல வர திடீர்னு எதிலேயே மோதி நிக்குது. ஒரு வயசான ஆள் ரோட்ல விழுந்து கிடக்க அந்த ஆள் மெதுவா எந்திரிக்க இறந்து போன அந்த தாத்தா மாதிரி தோல் சுருங்கி போய் முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு. அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான். அந்த சாபத்தோட சக்தி தான் அவனை இப்படி மாத்திருச்சு. இறைய பத்தி ஓடி வர மாதிரி காட்டி படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.